வேதாகமத்தில் சிலர் மரணத்தை சந்திக்காமலே தேவனிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டனர். இதில் கடைசி நபர் பற்றி இன்னும் யாரும் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருக்குது. முதல் நபர் ஏனோக்கு. ஆதாமின் 7ஆம் தலைமுறையில் பூமியின் மேல் வெள்ளம் வருவதற்கு முன் வாழ்ந்தவர். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார். மரணம் என்ற அனுபவமே இல்லாமல் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இரண்டாவது எலியா. இவர் தேவனுடைய ஊழியத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். தன்னுடைய சீடரான எலிசாவின் முன்னிலையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் தோன்றி சுழற்காட்சியிலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடைசியாக மெல்கிசேதேக். இவர் சாலேமின் ராஜாவும் உன்னத தேவனின் ஆசாரியனும் எந்த வம்சத்தோட தொடர்பும் இல்லாதவர். இவர் தேவகுமாரனுக்கு ஒப்பானவராக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, வேதாகமத்துல அவருடைய பிறப்போ இறப்போ எதுவும் சொல்லல. சிலர் இவரை மரணமில்லாதவர் என்று சொன்னாலும் வேதாகமத்தில் இவர் மரணத்தை சந்திக்கவில்லை என்று நேரடியாக குறிப்பிடப்படவில்லை.